அச்சிஸ்டர் அந்தோனியார் வணக்க மாதம் 17ஆம் நாள். பிரீவ் பட்டணத்து கெபிகள். அச்சிஸ்டர் அந்தோனியாருடைய தாழ்ச்சியையும் புண்ணியங்களையும் அவர் செய்து வந்த அற்புதங்களையும் பசாசுகள் கண்டு கலங்கி அவருடைய உயிரை வாங்க தேடின. செயின்ட் ஜூனியன் என்னும் ஊரில் பிரசங்கம் கேட்க வந்த திரளான ஜனங்களுக்கு கோயிலில் இடமில்லாமையால் வெளியில் ஒரு மைதானத்தில் மேடை போட்டு அம்மேடை மேல் குரு பிரசாதிகளும் பிரபுக்களும் அந்தோனியாரை சுற்றி நின்று கொண்டிருக்கும்படியான ஏற்பாடு செய்தார்கள். அச்சிஸ்டர் அவர் பிரசங்கம் துவக்குகிறதுக்கு முன் அதை கெடுக்க நினைத்திருந்த பசாசுகளின் மோச கருத்தை ஞான திருஷ்டியால் அறிந்து ஜனங்களை பார்த்து பிரசங்கத்தின் போது என்ன சம்பவித்த போதிலும் அதனால் யாதொரு கெடுதியும் நடவாதென்று அறிவித்த பிறகு பிரசங்கத்தை ஆரம்பித்தார். நடு சமயத்தில் மேடை அதிர்ந்து விழ அதை பற்றி ஒருவரும் கவனிக்கவும் இல்லை, ஒருவருக்கும் சேதமும் இல்லை. அந்தோனியார் மற்றொரு உயர்ந்த ஸ்தலத்தில் ஏறி துவக்கின பிரசங்கத்தை முடித்தார். ஜனங்கள் அவருடைய ஞான திருஷ்டியை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். கடைசியில் பிரீவ் பட்டணம் வந்து சேர்ந்தார். அவருடைய அச்சிஷ்டத்தனத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்த ஐஸ்வர்யவான் ஒருவர் அவ்விடத்தில் அவர் ஒரு மடம் கட்டுவதற்கு வேண்டிய ஆஸ்தி வைப்பதாக சொன்னார். ஆனால் தனி வாசத்தை நேசித்த அச்சிஷ்டவர் அடுத்தாற் போல தனித்து கெபிகள் இருப்பதாக கண்டு அங்கே அடிக்கடி போய் கொண்டிருப்பார். அந்த தனித்த விடத்தில்தான் தம்முடைய ஆசைக்கு தக்க அளவு ஜபத்திலும் தியானத்திலும் தவத்திலும் ஏகாந்தத்திலும் எப்போதும் சர்வேசனுடைய சமூகத்தில் காலத்தை செலவழிப்பார். பாறை நின்று துளி துளியாய் தண்ணீர் விழுந்து கொண்டிருந்தபடியால் தமது கையால் ஒரு குழி தோண்டி தண்ணீரை தாம் உபயோகப்படுத்தி வந்தார். பாறையில் உன் வாசஸ்தலத்தை தெரிந்து கொள் என்றார் போல அந்தோனியார் தமது வாசஸ்தலத்தை ஸ்தாபித்தார். சேசுநாதரே அந்த பாறை, அவரிடத்தில்தான் உன் வாசஸ்தலமும் உன் நினைவுகளும் உன் பட்சமும் இருக்க வேண்டியது. வனாந்தரத்தில் யாக்கோபு பாறையின் மேல் தலை வைத்து நித்திரை போகையில் பரமண்டலம் திறந்து அதனின்று இறங்கின சம்மனசுகளோடு சம்பாஷணை செய்து ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதுபோலவே சேசுநாதரிடத்தில் தன் வாசஸ்தலத்தை தெரிந்து கொள்ளும் ஆத்துமமும் ஆசீர்வதிக்கப்படும். அச்சிஸ்டர் அந்தோனியார் தமது விரலினால் பள்ளம் தோண்டி தண்ணீரை அதில் விழும்படி செய்தார். திரு யாத்திரை ஸ்தலங்களில் அச்சிஸ்டவர்களுடைய பாதத்தின் அடியிலோ வேறெந்த அற்புத விதமாகவோ உண்டான ஊற்றின் நீரை கொண்டுதான் சர்வேஸ்வரன் அநேகம் புதுமைகளை செய்ய திருவுளமானார். 13ஆம் நூற்றாண்டு முதல் பிரீவ் பட்டணத்தை அடுத்த கெபியின் ஊற்றில் அநேக அற்புதங்கள் நடந்து வருகின்றன. ஞானஸ்நானத்துக்கு சேசுநாத சுவாமி தண்ணீரை தெரிந்து கொண்டார். கடல் நீரின் மேல் நடந்தார். தாமே தண்ணீரால் ஞானஸ்நானம் பெற திருவுளமானார். கடலின் அலைகளுக்கு கட்டளையிட்டார். உடனே அமெரிக்கை உண்டானது. இக்காலத்திலும் 1858ஆம் வருஷம் பிரெஞ்சு தேசத்தில் லூர்துமா நகரில் மசபியல் கெபியில் அச்சிஸ்டர் தேவமாதா பெர்னதத் தம்மாளுக்கு காட்சி தந்த ஸ்தலத்தில் ஏற்பட்ட ஊற்று நீரை கொண்டு அவ்விடத்தில் மாத்திரமல்ல அந்த அற்புத தண்ணீர் எந்தெந்த தேசங்களுக்கு கொண்டு போகப்படுகின்றதோ அவ்விடங்களிலெல்லாம் வருஷா வருஷம் நடந்து வரும் புதுமைகளுக்கு கணக்கு உண்டோ? மந்திரிக்கப்பட்ட தீர்த்தத்தை தொட்டு நாம் சிலுவை அடையாளம் வரைந்து கொள்ளும் போது அதனால் நமக்கு அநேகம் பலன்கள் உண்டு. அந்தோனியார் இத்தாலியா தேசத்தில் அநேக இடங்களில் கிணறுகளும் ஊற்றுகளும் எடுக்க செய்து அத்தண்ணீரால் அநேக வியாதியஸ்தரை குணப்படுத்தினார். பிரீவ் கெபி தண்ணீருக்கு விசேஷ குணம் கட்டளையிட்டிருக்கின்றார். அதனால் அநேகர் சௌக்கியப்பட்டிருக்கிறார்கள். நாமும் கூடுமான போது நம்பிக்கையோடு அதை பிரயோகித்துக் கொள்ள கடவோம். தீர்த்தத்தினாலும் சிலுவையினாலும் மற்ற அநேக புண்ணிய முயற்சிகளினாலும் நமது அற்ப குணங்களை நிவாரணம் செய்ய கடவோம். எவ்வளவுக்கு நம்முடைய ஆத்துமம் பரிசுத்தமாயிருக்கின்றதோ அவ்வளவுக்கு அச்சிஷ்டவருடைய உதவியை அடைய பாத்திரவான்களாகவும். ஜபம். ஓ வல்லமையும் பிறர் சிநேகமும் உள்ளவரான அச்சிஸ்டர் அந்தோனியாரே, பிரீவ் நகரத்து கெபிகளின் தண்ணீரால் ஆத்தும வியாதிகளையும் சரீர நோய்களையும் தீர்த்தீரே. வியாதியினால் பலமற்றிருக்கும் அடியன் மேல் இரக்கமாயிரும். ஆங்காரம், கோபம், மோகம் இவை முதலானவைகளே என் தீராத வியாதி. எனக்கு ஆத்தும சரீர சுகத்தை நீர் அடைந்து அடியேன் என்றென்றைக்கும் சர்வேஸ்வரனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியை தர்மம் செய்கிறது. இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லிய ஜபம். புதுமைகளினால் விளங்கினவரான அச்சிஸ்டர் அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.